ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. வனத்துறை சார்பில் நடைபெறும் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இயற்கையை காப்பாற்ற வேண்டும், நமது சொகுசுக்காக அவற்றை அழிக்கக்கூடாது என்று பதிவிட்டிருந்த நிலையில் வனத்துறை சார்பில் நடைபெறும் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வனத்துறை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் பங்கேற்று அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு வருகிறார். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று நமது சொகுசுக்காக இயற்கையை அழிக்காமல் நம்மை வாழ வைக்கும் இயற்கையை காக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் வனத்துறை சார்பில் நடைபெறும் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று வனத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அந்த கண்காட்சியையும் உயர் அதிகாரிகளோடு சென்று பார்வையிட்டு வருகிறார். தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த உயரிய நோக்கோடு எண்டிங் பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்கின்ற கருப்பொருளை மையமாக வைத்து இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். இந்த நன்னாளில் தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறையினுடைய சார்பில் நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் மனமார்ந்த வரவேற்பினையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை பேணுவதில் காட்டும் தொடர் அக்கறையும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கான தொலைநோக்கு பார்வையுடன் அவர் ஆட்சி வரக்கூடிய திட்டங்களும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்திருக்கிறது. நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். நமது தமிழ் நிலப்பரப்பு என்பது இந்து மாக்கடலும் வங்கக்கடலும் இமயமலைகளுக்கு மூத்த மேற்கு தொடர் மலைகளும் இயற்கை அரண்களாக அமைந்ததோடு மட்டுமன்றி அவற்றின் இடையே உற்பத்தியாகி ஓடக்கூடிய வற்றாத ஜீவநதிகளாலும் நீர்நிலைகளாலும் எப்போதும் இயற்கை வளத்தோடு தன் திருமேனி செழித்திருக்கக்கூடிய நிலப்பரப்பாக நம்முடைய தமிழ் நிலப்பரப்பு இருந்திருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த 4 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நம்முடைய மாநிலம் சந்தித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய பசுமை பரப்பு